அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு. என்ன விலை அப்போ வரல, என்ன விலை அலைப்பாயுது வரல, சாரி. ரீமா சென்றவங்க புது கதாநாயகி, ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மாண்டவர், அவர் ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் எங்கள் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியல, அவெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாடலுக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவர்கள் சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை க்ரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்னைக்கு பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம்.